வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் தி நைட் வாட்ச்மேன் கொனாய்சியஸ். சண்டே ஃபைனல்ஸ் யாரும் இந்தியா ஜெயிச்சது இல்லைன்னு சொன்னாங்க. நரேந்திர மோடி ஸ்டேடியம்ல இந்தியா ஜெயிச்சதே இல்லைன்னு சொன்னாங்க. T20 வேர்ல்ட் கப்ல நியூசிலாண்ட ஜெயிச்சதே இல்லைன்னு சொன்னாங்க. நீங்க யார் என்ன வேணா சொல்லிட்டே இருங்க, அது எல்லா தடைகளையும் நேத்து தகத்தெறிஞ்சு இந்தியா 2வது முறையா T20 தக்க வச்சிருக்காங்க அண்ட் 3வது முறையா T20 வேர்ல்ட் கப்பை ஜெயிச்சிருக்காங்க. ஸோ குடோஸ் டு இந்தியன் டீம். ஒரு ஒரு நெயில் பீட்டிங் ஃபினிஷா இருக்குன்னு நினைச்சேன், அப்படிலாம் இல்லாம ஒன் சைடட் கான்டெஸ்ட். நம்ம பேசின எக்கச்சக்க பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே டீம் மேனேஜ்மெண்ட் வந்து பேசியிருக்காங்க. ஸோ அதை எல்லாமே நம்ம லைன் பை லைன் டிஸ்கஸ் பண்ணலாம். மதன், உன்னோட இனிஷியல் தாட்ஸ்? ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட், இது வந்து ஒரு பைலேட்டரல் சீரிஸோட காப்பி மாதிரி ஆயிப்போச்சு. பெரிய ஃபைனல் எதுவுமே இல்லை. அந்த மொத 5 ஓவர்லயே மேட்ச் வந்து நம்ம கையில வந்துச்சு. அதுக்கு காரணம் நம்ம படிச்சு சொன்னோம், கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடா, கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்க. அக்ஷர் பட்டேல பவர் பிளே 2 ஓவர் போட வச்சாங்க. அது வந்து ஒரு பெரிய பூஸ்ட் அமைஞ்சது. ஸோ அதுலதான் நம்ம பைபேக் பண்ணோம் அந்த டைமை. ஸோ நிறைய சேஞ்சஸ் வந்து நம்ம என்ன சொன்னாங்க, வருண் சக்கரவர்த்தி தூக்கணும், ஆச்சா ஊச்சானாங்க. எதுவுமே தூக்காம அப்படியே போனாங்க, அழகா போய் ஜெயிச்சுட்டு வந்தாங்க. அந்த டாமினன்ஸ் வந்து தெரிஞ்சிச்சு. ஒரு கேம் வந்து அவங்க புஷ் பேக் பண்ணாங்க, அந்த தோத்ததுக்காக தான் நம்ம சந்திரன் மாதிரி ஒரு ஆள் நமக்கு திருப்பி கிடைச்சாங்க. இல்லைன்னா வந்து அதே மெத்தட்ல போயிட்டு செமிஃபைனலே ஃபைனலே உதவாங்கிருப்போம். ஸோ ஒரு கேம் லாஸ் வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கு. ஸோ அதுதான். மற்றபடி கேம் வந்து நம்ம ஆல்வேஸ் நம்ம எல்லாமே மேலதான் இருந்திருக்கோம். அங்க நியூசிலாண்டு பாவம்டா, ரிசோர்சஸ் கிடையாது. தேவையில்லாம வந்து சேசிங் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பிச்சை பார்த்துட்டு அவங்க ஸ்ட்ரென்த்துக்கு அவங்க ஆடி இருக்கலாம். ஸோ எல்லாரும் ஆஃப் ஸ்பின்னராவது எடுத்துக்கலாம். அதுதான் மிஸ்டேக். இல்ல அதான் அப்ப நான் சொல்லியிருந்தேன், டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுக்கணும் நம்ம ஃபர்ஸ்ட் பேசியிருந்தோம். ஏன்னா 200 ஈஸியா அடிக்கக்கூடிய பிச், அந்த போத் ரெட் சாயில் அண்ட் பிளாக் சாயில் விக்கெட். ஸோ 200 அடிச்சிருந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சைக்காலஜிக்கல் ப்ரெஷர் தான் செகண்ட் பேட்டிங் பண்ணும்போது. ஏன் நியூசிலாந்து அதை பண்ணலன்னு தெரியல. அண்ட் ஆல்சோ இந்த அகமதாபாத் ஸ்டேடியம்ல தான் சவுத் ஆப்பிரிக்கா வந்து டாஸ் வின் பண்ணி ஜெயிச்சு 170 180 அடிச்சே நம்மள அழகா சுருட்டிட்டாங்க. ஸோ அதவே அவங்க ஃபாலோ பண்ணியிருந்திருக்கலாம், அதை மிஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நம்ம மெயினா பேசியிருந்தோம், அபிஷேக் சர்மாட்ட கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆடுங்க, ஓவர்ல விக்கெட்டை கொடுக்காதீங்க, ஒரு டபுள் டிஜிட் வாங்க, அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னு நம்ம திரும்ப திரும்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி பேசியிருந்தோம். அத வந்து சூப்பரா பண்ணிருக்காரு. பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓவர்ல 9 ரன்னு, 8 ரன்னு, செகண்ட் ஓவர்ல வெறும் 4 ரன் தான். அப்ப நீ 2 ஓவர் முடியும் போது வெறும் 12 ரன்னு தான். ஆனா இவங்க பவர் பிளே 6 ஓவர் முடிக்கும் போது 92 ரன். அப்ப நீ பாரு, அந்த 12 கழிச்சினா மிச்சம் 4 ஓவர்ல 80 ரன் அடிச்சிருக்காங்க, ஒரு ஓவர்ல 20 ரன்னுங்கிற கணக்குல. சோ அதுதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம், அவசரப்பட வேணாம், பால் 1ல இருந்து லான்ச் பண்ணாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒரு டபுள் டிஜிட் வந்ததுக்கு அப்புறம் வந்து நீங்க வந்து ஃபுல் லான்ச்சுக்கு போலாம், ஆக்சலேட் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம திரும்ப திரும்ப ஸ்ட்ரெஸ் பண்ணோம். அதே மேனேஜ்மெண்ட்டும் பேசியிருக்காங்க. அது ஒரு ஆஃப் ஸ்பின்னர் வந்தப்போ தேவையில்லாம சான்ஸ் எடுக்கவே இல்லை. கிளென் பிலிப்ஸ் வந்து அந்த சைலண்டா ஓட்டிட்டாங்க. அந்த மாதிரி சூப்பரா ஆடினாரு, சூப்பரா அபிஷேக் சர்மாவுமே சூப்பரா ஆடினாரு. இதே டெக்னிக்கா ஃபாலோ பண்ணலாம். ரன்ஸ் வரலையா கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி மேட்ச் அசஸ் பண்ணி அதுக்கப்புறம் லான்ச் பண்ணுங்க, அதை அழகா யூஸ் பண்ணாங்க. அதே மாதிரி பும்ரா அண்ட் அக்ஷர் பட்டேல் நம்ம ஃப்ரண்ட்லயே கொண்டு வரோம்னு சொன்னோம். ஏன்னா ஃபின் ஆலன் அண்ட் சைஃபர்ட் தான் மெயின் விக்கெட். அவங்க எடுத்துட்டாங்கன்னா டீமை சரிச்சிடலாம். அவங்க இவர் மெயின் விக்கெட்டை முதல்ல எடுக்கணும்னு சொல்லிட்டு அக்ஷர் பட்டேல் பும்ரா வந்து முன்னாடி யூஸ் பண்ணாங்க. அதே மாதிரி பும்ராக்கு 2 ஓவர் கொடுத்தாங்க டு பி சர்ப்ரைஸ், அண்ட் அக்ஷர் பட்டேலுக்கு 1 ஓவர். சோ அந்த மாதிரி போட்டதுனால சர்ப்ரைஸ்லாம் இல்ல. ஏன்னா ஹர்திக் பாண்டியா இந்த ஃபார்முக்கு பவுலிங்ல பெருசா ஃபார்ம்ல இல்லைன்றப்போ டீம் செவட்கோ ஃபின்லாண்டுக்கோ மாட்டிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்க, உடிச்சு தள்ளுவாங்க. ஸோ முதல்ல அவங்கள பேக் ஃபுட்ல போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 ஓவர் போட்டு வந்து வெரி குரூஷியல். ஏன்னா நமக்கு 250 இருக்கு டார்கெட். இவங்க அடிச்சா இவங்க 2 பேரும் தான் அடிக்க முடியும். இங்கிலாந்து மாதிரி அவங்களுக்கு பின்னாடி வந்து வில் ஜாக்ஸோ அந்த மாதிரி ஆள் யாரும் கிடையாது. அதுக்கப்புறம் அவங்க ஹாரி ப்ரூக்கும் கிடையாதுன்றப்போ அந்த மாதிரி பிளேயிங் லெவல் இருக்கப்போ அவங்க டாமினன்ட் இவங்க 2 பேர் தான். கிட்டத்தட்ட 70% ஆஃப் த ரன் ஃபின்னாலும் சைஃபுட் அடிச்சிருக்காங்களா, ஆளுக்கு 300 ரன் பாதி நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு, இப்போ நாட் ராங். அந்த மாதிரி ரன் அடிச்சிருக்காங்க. அவங்கள போட்டு அடிச்சாலே முடிஞ்சது. பின்னாடி அடிக்க ஆள் கிடையாது. சாண்டப் தான் கஷ்டப்பட்டு ஆடிட்டு இருந்தாரு, யாருமே இல்லாத கடைக்கு யாருக்கு டாட்டி ஏத்துறன்ற மாதிரி பாவம். சோ அவங்க ஸ்ட்ரென்த் வந்து டிஃபெண்ட் பண்ணிருக்கலாம்னு எனக்கு தோணுது. இப்ப கூட அவங்க ஸ்ட்ரென்த் ஓரளவுக்கு பவுலிங் ஏதாவது பண்ணி, அண்ட் இது வந்து ஏன்னா சாண்ட்லர் வந்து முதல்ல பவுலிங் போட்டிருக்கணும். அபிஷேக் சர்மா ஆடுறாரா, சரி வா நான் ஒரு ஓவர் போடுறேன்னு சொல்லிட்டு அக்ஷர் பட்டேல் மாதிரி சாண்ட்லர் பவர் பிளேல போட்டுருந்தான்னு வச்சுக்கோயேன், ஒருவேளை ஒரு புல் பேக் பண்ணிக்கலாம், விக்கெட் விட்டுக்கலாம். இவங்க விக்கெட்டே இல்லாம
16வது ஓவர் வரைக்கும் பட்டாசு மாதிரி டப்ப டப்ப டப்பன்னு வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் அந்த 2 விக்கெட் வந்து 300 எங்கடா 300 எங்கடா, டேய் 250 பெருசுடா, 300 எல்லாம் எவ்வளவு பெருசு அப்படின்ற மாதிரி இருந்தது. சோ அதுவுமே அந்த 16வதுக்கு அப்புறம் 8 ரன் 7 ரன் ஒரு 17 பால் பவுண்டரி வரல. அங்க மட்டும்தான் கொஞ்சம் ஸ்டம்ப். ஏன்னா நியூ பேட்ஸ்மேன் ஒண்ணுமே தெரியல எப்படி ஆடுறதுன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அப்படியே என்ன சொல்றது, கரும்பு தோட்டத்துக்குள்ள இந்த யானை மாதிரி 2 பேரும் போட்டு பிரிச்சு தள்ளிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி பும்ரா தி கோட் அப்படின்னு சொல்லி அவரோட 4 ஓவர்ல கியூட்டா 4 விக்கெட் எடுத்து போயிட்டாரு. ஹேட்ரிக் நினைச்சேன். ஓகே, சூப்பர். ஸோ அதுதான் மெயின். அண்ட் ஆல்சோ இப்போ நம்ம வரலாம், நம்ம இப்போ மேன் ஆஃப் த டோர்னமெண்ட்டுக்கு வரலாம். சஞ்சு சாம்சன் அவரோட ஸ்டோரி வந்து ஜஸ்ட், ஏன்னா நம்ம எவ்வளவோ பிளேயர்ஸை பார்த்துருக்கோம், எவ்வளோ ரன் அடிச்சிருக்காங்க, எவ்வளவோ பார்த்துருக்கோம். இருந்தாலுமே சஞ்சு சாம்சன் வந்து தனியா எல்லாத்தோடையும் ஒரு ஃபேவரட் அப்படின்னா அவரை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இப்ப நம்மள இருந்து போன ஒருத்தர் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கிடைக்கும். அண்ட் இன்னொன்னு, எனக்கு அவரோட இதை பார்க்கும்போது இது வந்து ஒரு காட்லி பிளான்ங்கிற மாதிரி எனக்கு வந்து தோணிட்டே இருக்கு. ஏன்னா நான் இது போன தடவையும் சொல்லியிருந்தேன், இது அவர் உள்ள வர்றதுக்கான சான்ஸே கிடையாது. ஒரு அவுட் ஆஃப் ஸ்கோப்பு, அவர் டீம்ல இருந்து 5 மேட்ச் ஃபெயிலியர், உள்ள வர ஆல்ரெடி 11 செட்டில்டு பிளேயர்ஸ், இதெல்லாம் வந்து அப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா கூட வேணும்னே இந்தியா ஒரு மேட்ச் தோக்கணும். அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மாக்கு ஃபார்ம் இல்லாம போகணும், ரிங்கு சிங்க்கு அந்த பிளே செட் ஆகாம போகணும், அதுக்கப்புறம் திலக் வர்மா டவுன் த ஆர்டர் போகணும், இஷான் கிஷன் டவுன் த ஆர்டர் வரணும், அதுக்கப்புறம் சஞ்சு சாம்சன் உள்ள வரணும். சோ இவ்வளவு வரணும்னு இருந்து சஞ்சு உள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்தியா வந்து ஒரு மாதிரி நெகட்டிவே இல்ல. யூஎஸ்ஏ கூட பாத்தீங்கன்னா இந்தியா ரொம்ப நெகட்டிவ், ஒரு மாதிரி யாருமே ஆடல, டீம் இம்பேலன்ஸா இருந்துச்சு. அந்த எல்லாமே இருக்கு, ஆனா ஏதோ ஒண்ணு இல்லையே அப்படிங்கிற ஒரு குறையாவே இருந்தது. சஞ்சு உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் அது வந்து ஒரு பெர்ஃபெக்ட் பிரியாணி மாதிரி, ஒரு மட்டன் பிரியாணி மாதிரி ஆயிடுச்சு. எல்லாமே பக்காவா இருக்கு அப்படின்ட்டு. அண்ட் ஆல்சோ அவர் அடிச்ச அந்த குவார்டர் ஃபைனல், செமிஃபைனல், ஃபைனல், அந்த 97-89 அது வந்து ஒரு வைட்டல் ரன்ஸ். ஸோ இது வந்து இதை யாராலையும் ஈஸியா இதை வந்து மறக்கவும் முடியாது, கடந்து போகவும் முடியாது. ஒரு காலத்துக்கும் நின்று பேசுறக்கூடிய ஒரு நாக்ஸ் இதெல்லாமே. ஸோ இது வந்து டெஃபினெட்லி ஒரு காட்லி பிளான் தான் எனக்கு தோணுது. ஸோ வெரி வெல் டிசர்வ் சஞ்சு. 9 கோலும் உச்சம் பெற்ற ஒருவன், அந்த ஒருவன் அதான் அந்த சஞ்சு சாம்சன். சோ இவ்வளவும் வந்து நடந்து, இது நடந்தது காரணம் வந்து அவர் போட்ட சின்சியர் எஃபர்ட்ஸ் த்ரூ அவுட். ஒரு 10 வருஷமா அவரை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இவர் வந்து கேரளாவோட சச்சின், அதுக்கப்புறம் சவுத் இந்தியாவோட சச்சின் சொல்லிட்டு அப்பத்துல இருந்து பேசிட்டு இருக்காங்க. அவ்வளவு பேஷன்ஸா இருந்து அவருக்கான கரெக்டான டைம், கரெக்டான பீக்ல அமைஞ்சிருக்கு. அதுவும் தலைவர் இப்ப மஞ்சள்ல வேற வரப்போறாரு, அதை நினைச்சா இன்னும் சந்தோஷமா இருக்கு. அந்த ஐபிஎல் திருவிழா மேட்டர் நம்ம வச்சுக்கோம். அண்ட் மோர் டிசர்வ்டு. நீ சொன்ன மாதிரி வந்து அவங்க எல்லாம் ஜெயிச்சா நம்ம ஜெயிச்ச மாதிரி இருக்கும். பெருசா வந்து அந்த மும்பை புக்ஸ், அப்புறம் டெல்லி புக்ஸ் அந்த மாதிரி இல்லாத ஒரு பிளேயர்ஸ் ஜெயிக்கிறதுன்றது வெரி பர்சனலா இருக்கும் நமக்கு. ஏன்னா நம்ம பார்த்து வளர்ந்தோம்னாமே கவாஸ்கர், சச்சின் டெண்டுல்கர், சுப்மன் கில் அந்த மாதிரி தான் இருப்பாங்க உனக்கு அந்த ஐகானிக் பிளேயர்ல, விராட் கோலி கூட. சோ ஐகானிக் பிளேயர்ல இங்க இருந்து போறவங்க ரொம்ப ரேர், வெரி ரேர். அப்பெல்லாம் திலீப் வெங்கடேசேகர் அவர்களும் சொல்றது இல்ல, குண்டப்பா விஸ்வநாத் தான் சொல்லியிருக்காங்க. அந்த அதுக்கப்புறம் நமக்கு யாரும் தெரியல, அப்ப நம்ம அப்பா ஜென்ரேஷன் எல்லாம் சொல்றேன். இப்ப இந்த மாதிரி சொல்றது வந்து நமக்கு அது பெரிய ஐகானிக் மூமெண்ட். வேர்ல்ட் கப்ல என்னதான் மேன் ஆஃப் தி டோர்னமெண்ட் ஐகானிக் மூமெண்ட் தானே. விராட் கோலிக்கு அப்புறம் இவர் தான் வாங்கியிருக்காரு. ஆப்வியஸ்லி பெரிய ஐகானிக் மூமெண்டா இருக்கும். அண்ட் ஹாப்பி ஃபார் சஞ்சு. வேர்ல்ட் கப் அப்படியே தொடர்ந்து ஆஸ்திரேலியா நெக்ஸ்ட் இயர் ஆடுறப்போ சஞ்சு ஆடுன்னு பார்க்கலாம். சூப்பர் மாப்பிள, அதேதான். அண்ட் ஆல்சோ சூரியகுமார் யாதவ் வந்து ஒரு என்னதான் அவர் வந்து நிறைய மீம்ஸ் எல்லாம் பார்த்தேன், வின்னர் சிக்கன் டின்னர் வித் 0 kills அப்படி இப்படிலாம் போட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் நானே ஒன்று சொல்லியிருந்தேன், அவர் இந்த T20 கப் அடிக்கலைன்னா டெஃபினட்டா அவர் டீம்லயும் இருக்க மாட்டாரு, கேப்டன்சியுமே மாத்திடுவாங்க அப்படிங்கிற மாதிரி. இப்ப கப் அடிச்சிட்டாங்க, பட் டெஃபினெட்லி அவர் வந்து ஐபிஎல் வரப்போகுது, அதுலயாவது அவர் கொஞ்சம் அந்த ஃபார்மை வந்து அவர் கொஞ்சம் தக்க வச்சுக்கணும், கொஞ்சம் ரன்ஸ் இது பண்ண தேத்திக்கணும். அப்படின்னா அவர் டு பி வந்து கண்டினியூ பண்ண முடியும். ஏன்னா அடுத்து இன்னும் 2 years சைக்கிள் இருக்கிறதுனால திடீர்னு நம்ம ஆளுங்க ஆரம்பிச்சிருவாங்க. ரோஹித் சர்மாவை எப்படி சாம்பியன்ஸ் டிராஃபி முடிச்ச உடனே நீங்க ரிட்டையர்ட் ஆகுங்கன்னு சொல்ற மாதிரி 2 years சைக்கிள் இருக்கு, ஒலிம்பிக் வரப்போகுது, நாங்க வேற யாராவது இது பண்ணல, நம்ம ஆளுங்க பண்ணக்கூடிய ஆளுங்க. உங்களுக்கு 34 வயசு ஆயிருச்சு, 34 வயசு ஆயிருச்சு, 34ங்கிறது ரொம்ப அதிகம். சுப்மன் கில் வந்து ஒன் டவுன்ல போட்டு ஆடுவோம் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்ற வாய்ப்பு இருக்கு. அதனால அவர் கொஞ்சம் தக்க வச்சு ஆடணும்னு. அண்ட் ஆல்சோ இன்னொரு நான் பிக்கஸ்ட் கிரெடிட் வந்து நான் சிவம் தூபேக்கு கொடுத்தே ஆகணும் மாப்பிள்ள. ஏன்னா பும்ரா எல்லாருமே பும்ரான்னு சொல்றாங்க, பும்ரா டெஃபினெட்லி டிசர்வ்டு. சஞ்சு சாம்சன் பேட்டிங்ல, பும்ரா பவுலிங்ல நமக்கு எல்லா மேட்சுமே காப்பாத்தி கொடுத்துருக்காரு. சிவம் தூபே அந்த நம்ம எல்லா மேட்ச்லயுமே இந்த 200 250 ஃபினிஷ் பண்ணும்போது நம்ம எல்லா மேட்சுமே நமக்கு அவர் கை கொடுத்துருக்காரு. ஜிம்பாப்வே கூட அந்த ஒரு கடைசி ஒரு பினிஷிங் டச் அவர் தான் கொடுத்தாரு, வெஸ்ட் இண்டீஸ் கூடயும் பினிஷிங் டச் அவர் தான் கொடுத்தாரு.
பாகிஸ்தான் கூடயும் ஃபினிஷிங் டச் பாகிஸ்தான் அவர் கூட தான் அவர் தான் கொடுத்தாரு. இருந்தாரு. இப்போ இந்த இங்கிலாந்து கூடயும் ஃபினிஷிங் டச் அவர் தான் கொடுத்தாரு. நேத்துமே இந்தியா வந்து ஒரு 220 230 பொட்டலாம் ஆயிருப்பாங்க. அவர் கொடுக்க அந்த ஃபினிஷிங் டச்னாலதான் 250 கம்ஃபர்டபுளா 250 வந்தாங்க. லாஸ்ட் ஓவர் 20 ரன்ஸ் அசால்ட்டா அடிச்சாரு. சோ அவரோட பிரசன்ஸ் அண்ட் அவரோட பாக்குறதுக்கு வந்து ரொம்ப ஆரா ஃபார்மிங், அப்புறம் அந்த ஸ்வாக், அந்த சீன் அதெல்லாம் இல்லைனாலுமே சிம்பிளா சட்டிலா அவருக்கான வேலையை வந்து கரெக்டா பண்ணிட்டு போயிட்டாரு. மேபி அவர் சிம்பிளா இருக்கிறதுனால யாரும் அதை பத்தி பேசாம இருக்கலாம். ஆனா நான் வந்து கண்டிப்பா அவரோட கான்ட்ரிபியூஷன்ஸ் டு த டீம் ரொம்ப ரொம்ப வைட்டல். ரொம்ப வைட்டல். பெரிய பெப்டாக் இருக்காது, ரொம்ப அனிமேட்டடா இருக்காது, அந்த ஆட்டிடியூட் எதுவுமே இருக்காது. சிம்பிளா படிய வச்ச முடி வாரிட்டு வந்து சம்பவம் செஞ்சுட்டு போயிட்டு இருக்காரு. அவரோட கான்ட்ரிபியூஷனுக்காக ஹேட்ஸ் ஆஃப். ஆமாமா, மேன் வித் கோல்டன் ஆர்ம் சொல்லுவாங்களே, இவர் வந்து மேன் வித் கோல்டன் பேட் அப்படின்னு சொல்லும். ஏன்னா அவர் டச் பண்ற எல்லாமே வந்து ஒரு குரூஷியலான ரன்ஸ். யாரும் வந்து கம்ஃபர்டபுளா ரன் அடிச்சு கொடுத்துட்டு போல. ஏன்னா அந்த இவ்வளவு தூரம் உனக்கு எலிவேட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ரன் இன்னும் கொஞ்சம் எலிவேட் ஆனாதான் உனக்கு அந்த மொமெண்டம் வந்து நமக்கு இருக்கும். அவரோட பவுலிங்கை பத்தி நிறைய பேர் கமெண்ட் பண்ணலாம். பட் அவர் பவுலிங் போடுற இடம் வந்து கொஞ்சம் ரொம்ப பிக்ஸ்டான இடம் கிடையாது. அதனாலதான் அவரோட பவுலிங் இப்படி இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நல்லா பவுலிங் போட்டிருந்தார். ஃபில் சால்ட் விக்கெட்லாம் எடுத்தாரு அந்த இங்கிலாந்து டூர்லன்றப்போ. கிரெடிட்ஸ் வேர் இஸ் டியூ. செம்மையா அந்த பேஸ் பவுலிங்கை நல்லா ஆட ஆரம்பிச்சிருக்காரு. அதுதான் வந்து ஒரு பெரிய விஷயம். irrespective ஆஃப் எனி பொசிஷன்ஸ். எனக்கு 4வது நம்பர் தான் ஆடுவேன். இப்ப சில பேர் சொல்லுவாங்கல்ல, எனக்கு வந்து நான் கேப்டன் வேணும், எனக்கு வந்து நம்பர் 3 ஆடணும், நான் ஓப்பனிங் ஆடணும், அப்பதான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் இல்லாம பெயர் சொல்ல சிவம் துபே மாதிரி ஆள் வந்து எங்க வேணா என்னால ஆட முடியும், எனக்கு வந்து ப்ரொவைடிங் தட் எனக்கு பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய பேர் வந்து 2024 சிவம் துபே கொஸ்டின் பண்ணாங்க. ஏன்னா அந்த ஸ்பின் இருக்கு. அப்புறம் ரோஹித் சர்மா பேக் பண்ணி அதுக்கப்புறம் இவ்வளவு தூரம் வந்திருக்காரு. அண்ட் செம இம்பாக்ட் இன்னிங்ஸ். ஏன்னா இப்போ ஒரு இம்பாக்ட் அவார்டு அப்படின்னு கொடுக்கணும்னா சிவம் துபேக்கு தான் ஃபுல்லா கொடுக்கலாம். சூப்பர் மாப்பிள. அதே மாதிரி இன்னொரு இம்பாக்ட்ஃபுல் பிளேயர் வந்து நான் யார சொல்லணும்னு பாத்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல சொல்லுவேன். அவரை வந்து நம்ம வந்து அவர் ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிறோமோ அப்படிங்கிற ஒரு எப்ப பார்த்தாலுமே இந்த மாதிரி ஆள்லாம் யாரும் கிடைக்கவே மாட்டாங்க. ஆமா, அவர்லாம் ஒரு எப்படிப்பட்ட பிளேயர்னா, டேய் அவர் பேட்டிங்கும் பண்ணுவாரு, பவுலிங் பண்ணுவாரு, ஃபீல்டிங் பண்ணுவாரு, உனக்கு கேப்டன்சி வயசுலயுமே இது பண்ணுவாரு, நல்ல ஒரு அத்லீட். சோ எல்லாமே பண்ணக்கூடிய ஆள். ஆனா நீ வந்து கண்டிஷன்ஸ்க்காக நான் வெளில உட்கார வச்சுக்கிறேன், இல்ல ஒரு டீம் ஒரு காம்பினேஷனுக்காக நான் வெளில உட்கார வச்சுக்கிறேன், இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு ரீசனுக்காக நான் 5 பவுலரோட போறேன், இல்ல 6 பவுலரோட போறேன், ஏதோ ஒரு ஒரு ரீசன்னால ஈஸியா நம்ம வந்து அவரை வந்து நீங்க வெளில உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறோம். ஆனா அப்படிப்பட்ட பிளேயர்லாம் வந்து ஜெனரேஷன் பிளேயர்ரா. வி ஆர் சோ ஃபார்ச்சுனேட் தட் ஜடேஜா போனதுக்கு அப்புறம் ஜடேஜா நான் இப்ப சொல்றேன், T20ல ஜடேஜாக்கு ஈக்குவல் பண்ற அளவுக்கான ஒரு பிளேயர், ஜடேஜா பீக்கோட இப்ப ஈக்குவல் பண்ற ஒரு பிளேயர் வந்து அக்ஷர் பட்டேல். அவரெல்லாம் நம்ம வந்து சும்மா வெளியில உட்கார வச்சுட்டு அப்பெல்லாம் பண்ணவே கூடாது. டெஃபினட்டா ஆடணும் எல்லா மேட்சும். சும்மா லெஃப்ட் ரைட் காம்பினேஷனுக்காக நான் இது பண்ண போறேன், அதெல்லாம் பண்ணவே கூடாது. அவரு 2015ல இருந்தே ரேடார்ல இருக்காரு. 2015 வேர்ல்ட் கப் கூட ஆடினாரு ஆஸ்திரேலியா போயிட்டு. அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க பிளேயர். ஏன்னா ஹர்திக் பாண்டியா எல்லாம் கூட 2016 அப்புறம் தான் T20 வேர்ல்ட் கப் செட்டப்புக்கே வந்தாரு. பட் 2015 வேர்ல்ட் கப்ல தோனி கேப்டன்சிலேயே ஹி வாஸ் அந்த பார்ட் ஆஃப் ஸ்குவாட்ன்றப்போ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரை ஜஸ்ட் ஓகே என்ன சொல்றது, இவங்களுக்குலாம் வந்து ஒரு பெருசா ஒரு இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் இல்லைன்னா பெருசா ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருக்கவங்க மட்டும்தான் அவங்க வந்து பெரிய ஆளா பாக்குறாங்க. பட் இந்த மாதிரி வந்து ஒரு எஃபர்ட் போடக்கூடிய பிளேயர்ஸை வந்து பெருசா வந்து கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ அதை ஒரு டே நகன் ப்ரூவ் பண்ணிருக்காரு. நம்மளே வந்து கமெண்ட் பண்ணிருந்தோம் 2024 ஜடேஜா போனதுக்கு அப்புறம் ஜடேஜா பேட்டிங் பவுலிங் ரீப்ளேஸ் பண்ணிருந்தாங்க. ஜடேஜா ஒரு ஃபீல்டிங் தான் ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு அந்த ஃபீல்டிங் இம்ப்ரவைஸ் பண்ணி ஷார்ப்பான பொசிஷன் நினைக்கிறாரு. ஏன்னா நம்ம இந்தியாவில பார்த்தா ஒரு பெரிய வேக்கியம் வந்து ஃபீல்டிங் தான். ஃபீல்டிங் வந்து நிறைய கேப்டன்ஸ் விட்டோம், நிறைய இடத்துல ஃபீல்ட் கவர் நம்ம மிஸ் பண்ண விட்டோம். அந்த மாதிரி இருக்க ஒரு டீம் ஒரு 3-4 பேராவது நம்ம மறைச்சு வைக்கணும். சிவம் துபே, அதுக்கப்புறம் வந்து வருண் சக்கரவர்த்தியை மறைச்சு வைக்கணும், பும்ரா மறைச்சு வைக்கணும், அபிஷேக் சர்மா மறைச்சு வைக்கணும். ஸோ முழு பூசணிக்கார எவ்வளவு ஒரு சாப்பாடுல எவ்வளவு பூசணிக்காய் நம்ம மறைக்க முடியும். ஒரு பூசணிக்காய் 2 பூசணிக்காய் பரவாயில்ல. ஸோ அந்த மாதிரி மறைச்சு வைக்கணும்ன்றப்போ ஸோ வெரி ரேர் பிளேஸ் திலகர்மா. அதுக்கப்புறம் வந்து அக்ஷர் பட்டேல் 2 பேர் தான் வந்து லைவ் ஒயர்ல இருப்பாங்க. ஆனா சூரியகுமார் கேப்டன்ஷிப் ஆகணும்னால அந்த மாதிரி ஃபீல்டிங் கவர் பண்ணது வந்து எக்ஸ்ட்ராடனரி. அந்த ரிங்கு சிங்கு கிரெடிட்ஸ் கொடுத்தாலும் எப்ப வந்தாலும் நம்ம ஃபீல்டிங் கேட்ச் பிடிச்சி அந்த சிச்சுவேஷன்ல இருந்து ஹி கேம் பேக் அண்ட் ஹி ப்ரொவைடட் வாட் ஹி கேன் அப்படின்றது வந்து ஒரு பெரிய இன்வேல்யூபிள் திங். அது வந்து ரொம்ப கஷ்டம் பண்றது. சிராஜும் சொல்லலாம். சிராஜும் வந்து அவர் பெருமையா சொல்றாரு, நான் வந்து நெட் போலரா வந்து இங்க ஆடினேன், எனக்கு இந்த கண்ட்ரிபியூஷன்ஸ் போதும்னு சொல்லிட்டு ஒரு மேட்ச் ஆடினான்னு நினைக்கிறேன் நெதர்லாந்து கூட. பும்ரா ஃபர்ஸ்ட் மேட்ச் மட்டும் ஆடினார். ஃபர்ஸ்ட் மேட்ச் மட்டும் ஆடினாரு. யூஎஸ்ஏ கூட ஆடினாரமா, நெதர்லாந்து யூஎஸ்ஏ கூட. அவரோட கண்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாம் ஒரு சிம்பிளா சமையா முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஒரு என்ன சொல்றது, ஆஸ்திரேலியா மாதிரி நம்ம எல்லாம் பாத்துட்டு இருந்தோம். இப்போ அப்படியே நம்ம டாமினேட் பண்ணி அடுத்த 2027 இதுக்கு தான் காத்து இருக்கிறாங்க. வெளியாவே போயிட்டு விராட் கோலி ரோஹித் சர்மாவுக்கு ஒரு ஃபேரி டெயில் கிடைக்கணும். அது மட்டும் நடந்துச்சுன்னா அப்படியே இந்தியா கேட் முன்னாடி அதான்
இந்த இந்தியா கேட் முன்னாடி ரெண்டு 51 வேர்ல்ட் கப், 3 T20 வேர்ல்ட் கப், ஒரு 83 வேர்ல்ட் கப், சாம்பியன்ஸ் டிராஃபி வச்சு எல்லாரையும் வச்சு ஒரு போட்டோ எடுத்து பிசிசி போர்ட்ல மாட்டி வச்சிடணும். இதான் என்னோட கனவு. இதை வந்து நம்ம வந்து அப்போ வீடியோ போடுவோம்ல, நடந்ததுக்கு அப்புறம் இதை கட் பண்ணி போடுவோம். கண்டிப்பா மாப்ள, சூப்பரா செம்ம பண்ணிட்ட. இதுதான் எக்ஸாக்டா நடந்தது. இந்த 1 மந்தா நம்ம வந்து வேர்ல்ட் கப் செம எக்ஸைட்டா இருந்துச்சு. நிறைய புது புது டீம்ஸ் எல்லாம் வந்து செமையா ஆடினாங்க. நேபாள், ஸ்காட்லாந்து, நெதர்லாந்து, இத்தாலி. அதுக்கப்புறம் இட்டலி. ஸோ அவங்களோட ஒரு எக்ஸலன்ஸ் வந்து நம்மளால பார்க்க முடிஞ்சது. அண்ட் ஆல்சோ சில டீம்ஸோட அன்எக்ஸ்பெக்டட் சோக், ஆஸ்திரேலியாங்கிற மாதிரி. அப்புறம் ஜிம்பாப்வேயோட ஒரு எமர்ஜென்ஸ் சூப்பர் 8க்குள்ள வந்தாங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம். பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா அவங்களோட டாமினன்ஸ் இன் தேர் ஹோம் கிரிக்கெட், சாரி ஹோம் வென்யூ. அப்புறம் வழக்கம் போல சவுத் இங்கிலாண்டோட ஆப்பிரிக்காவோட அந்த வழக்கம் போல சவுத் ஆப்பிரிக்காவோட சோக்கு, அதுக்கப்புறம் இங்கிலாண்டோட நல்ல ஒரு எமர்ஜென்சியுமே பார்க்க முடிஞ்சு. கடைசி அட்லாஸ்ட் இந்தியாவோட மாஸ்டர் கிளாஸ் ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ்னால ஒரு கோப்பையை தட்டி தூக்கிட்டோம். ஸோ இதோட நம்ம வேர்ல்ட் கப் பயணம் இனிதே முடிந்தது. நம்மளோட ரிவ்யூ பயணமும் முடிந்தது. ஸோ இதோட இன்னும் அடுத்த வரப்போறது இதோட பெரிய சம்பவம் IPL 2026. ஸோ வெறித்தனமா இருக்க போகுது. எல்லா டீமுமே பட்டையை கிளப்பிட்டு இருக்காங்க. ஸ்குவாட் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி நிறைய டீமோட ப்ராக்டிஸ் செஷன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஜெர்சிஸ் எல்லாமே பலன்னு ரெடி ஆயிட்டு இருக்கு. எல்லாமே ஒரு அப்கிரேடட் வெர்ஷனோட தான் வந்துட்டு இருக்காங்க. எல்லா டீமுமே பார்த்தேன், ஜெர்சிஸ் எல்லாமே சூப்பரா ரெடி ஆயிட்டு இருக்கு. சீக்கிரமா 28 ஆரம்பிக்கும்னு போட்டிருக்காங்க. இன்னும் அபிஷியல் ஸ்கெடியூல் இன்னும் வரல. ஆமா, ஏன்னா பெங்களூர் அண்ட் தமிழ்நாடுல வந்து எலெக்ஷன்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் டிலே ஆகுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் பேஸ்ட் ஆன் த டைமிங், எலெக்ஷன் டைமை பொறுத்து மாத்தி வைப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஹோம் அவே அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ இதோட நம்ம வேர்ல்ட் கப்பை முடிச்சிடலாம். IPL டீம்ஸோட ப்ரிவியூக்கு வரலாம். ஸோ யார் யார் என்ன ஸ்டாண்ட்ல இருப்பாங்க கிறிஸ் வருவாரு. சொல்லு. கிறிஸ் கிறிஷ், வருவான். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் கிறிஷ் RCB ரிவ்யூ அன்னைக்கு டெஃபினட்டா நம்ம கூட ஜாயின் பண்ணிப்பாரு. ஸோ எக்ஸ்டென்சிவா நம்ம பேசலாம். இன்னும் நிறைய கிரிக்கெட் வந்துட்டே இருக்கு. ஸோ மக்களே, நீங்க நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த லாஸ்ட் 1 வீக்கா. ஸோ உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் என்னைக்குமே வந்து வி ஆர் ட்ரூ கிரேட்ஃபுல் ஃபார் தட். ஸோ லைக்ஸ் அண்ட் ஷேர் பண்ணுங்க. ஸோ டெஃபினெட்லி வி வில் பி கம்மிங் வித் மோர் நல்ல கண்டென்ட்டோட. யா, தேங்க்யூ அண்ட் பபாய்.